எல்லாரும் நின்றவனமாய் பாடல்களை பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 26வது பாடல். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். நான்
அஞ்சிடனே அஞ்சிடனே நான் அஞ்சிடனே என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே என்னை அவர் பசும் புல்பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும் புல்பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவோ என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் நடத்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி மயமே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி மயமே என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே தாவீது சொல்றாரு, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். தாழ்ச்சி அடையன்னா தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு அர்த்தம். எப்போ சொன்னார் தெரியுமா? எப்போ அந்த அதிகாரத்தை எழுதினார்னு தெரியுமா? அவர் தன்னுடைய சொந்த பந்தங்களினால் தன்னுடைய வீட்டாரினால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தபோது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது, அவரை விசாரிக்க யாருமே இல்லாத போது, அப்போ தான் அவர் என்ன செஞ்சார்? ஆண்டவரோட அதிக நேரம் இருந்தார். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், சொந்த பந்தங்கள் நம்மளை வெறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம கூட பேசலை, நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த நேரம்தான் நீங்கள் ஆண்டவரோடு அதிகமாக உறவு கொள்ள வேண்டிய நேரம். அல்லேலூயா. அதுக்காக தான் அது நடக்குது. ஆண்டவரோடு அதிக நேரம் உறவில் இருந்தீங்கன்னா எந்த சொந்த பந்தம் நம்மளை பார்த்தாலும் சரி, பார்க்கலைனாலும் சரி, சிரித்தாலும் சரி, சிரிக்கலைனாலும் சரி, நாம் என்ன செய்ய மாட்டோம்? கவலையே பட மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா எல்லா அன்பை காட்டிலும் மேலான அன்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும்போது மற்ற அன்பை நாம் என்ன செய்ய மாட்டோம்? எதிர்பார்க்கவே மாட்டோம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல தேவன், அவர் நல்ல மேய்ப்பர். வேற வெறும் மேய்ப்பர் இல்லை, நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை என்ன செய்கிறாராம்? கொடுக்கிறான். அப்பேற்பட்ட நல்ல மேய்ப்பனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே குறைவுகள் வரலாம், ஆனால் குறைவுகளிலே வாழ வேண்டிய அவசியமோ கட்டாயமோ ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. காரணம், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அவர் நல்ல தகப்பன். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தகப்பனை ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமை மட்டுமில்லை, நம்முடைய உரிமையும் கூட. பாட்டு புஸ்தகத்தில் 36வது பாடல், இந்த நாள் வரை என்னை காத்திட்ட
எந்தன் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. எல்லாருக்கு தெரிந்த பாடல். இதுவரை ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், இதுவரை பராமரித்திருக்கிறார், போஷித்திருக்கிறார், இதுவரை வழி நடத்தியிருக்கிறார், தப்பு வித்திருக்கிறார், எல்லா விதமான நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். என்ன நமக்கு இந்த மறந்து போய் தொலைஞ்சிருவோம், நல்ல காரியங்களை பூரா மறந்துடுவோம், கெட்ட காரியம் மட்டும் என்ன செய்யும், மைண்ட்லேயே நிற்கும். அதனால தான் தேவனை ஆராதிக்க முடிகிறதே கிடையாது. ஆண்டவர் ஆராதிக்கணும் முதல்ல என்ன செய்யணும், தேவன் நமக்கு இதுவரை செய்த நன்மைகளை முதல்ல நினச்சி பார்த்து உள்ளம் நன்றியால் பொங்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, எப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, எப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, எப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, எப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். சத்துருவாயிருந்து என்னை ஒப்புரவாக்கீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் இருந்தீரே. சத்துருவாயிருந்து என்னை ஒப்புரவாக்கீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் இருந்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாதிருந்து நிறைந்திரும் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தே. ஒன்றுமில்லாதிருந்து நிறைந்திரும் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தே. உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். வியாதியாக இருந்து குணமானின் தழும்புகளால் வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. வியாதியாக இருந்து குணமானின் தழும்புகளால் வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். சத்துருவாயிருந்து என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் இருந்தீரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன், நீ நல்லவர், நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன், நீ நல்லவர், நீ மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாதிருந்தே நிறைந்திரும் ஐஸ்வர்யத்தால்
தேவைகளை சந்தித்து நீதம் எடுக்க வைத்தீர். ஒன்றுமில்லாதிருந்தே ஐஸ்வர்யத்தார் தேவைகளை சந்தித்து நீதம் எடுக்க வைத்தீர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். வியாதியாக இருந்தேன் குணமானேன் கழும்புகளால், வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. வியாதியாக இருந்தேன் குணமானேன் கழும்புகளால், வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட எந்த கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதற்கு எந்த காரணமும் தேவையில்லை. அவர் நல்லவர் ஒரே ஒரு காரணம் போதும். அதை எந்த சபை உணர்கிறதோ, எந்த ஆத்மா உணர்கிறதோ, அவங்களால துதிக்காமல் இருக்கவே முடியாது. துதிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில் நன்மை மட்டும்தான் செஞ்சிருக்காருன்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க? ஆண்டவரை சத்தமாய் ஆராதிக்க ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் கையை உயர்த்துங்க, கையை தட்டுங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தரை குறித்ததான நல்ல அறிவு தான் நம்ம இந்த பூமியில் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வைக்கும். வெற்றினா என்னது? செய்கிற தொழிலில் வெற்றி, செய்கிற ஊழியத்தில் வெற்றி, செய்கிற வேலையில் வெற்றி, எல்லா விதத்திலும் ஒரு வெற்றியுள்ள வாழ்வை இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நாம் ஆண்டவரை விசுவாசிப்பது மிக மிக அவசியம். அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசிக்கிறது மட்டுமில்லை, அந்த விசுவாசம் கிரியையில் காட்டணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ செத்த விசுவாசம் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கு எதை விரும்புகிறாரு? கிரியை உள்ள விசுவாசம். அல்லேலூயா. வாழ்க்கையில் அந்த கிரியை இருக்கணும். விசுவாசம் இருந்தால் மழை வருதுன்னு விசுவாசிச்சிட்டிங்கன்னா என்ன செஞ்சிடணும்? கொடை எடுத்துகிட்டு போயிடணும். வந்தால் பார்ப்போம், அப்படி இல்லை. அது கிரியை இல்லாத விசுவாசம். கிரியை உள்ள விசுவாசம் தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை பார்த்து தான் ஆண்டவர் ஆச்சரியப்படுறார். 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்து என்ன செஞ்சார்? ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். ஏன் ஆச்சரியப்பட்டார்? அந்த மனுஷன் புறஜாதியினுடைய வீட்டுக்கு இஸ்ரவேலர்கள் போகவே மாட்டாங்க, யூதர்கள் போக மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வீட்டுக்கு வந்து உன்னுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறேன்? குணமாக்குறேன்னு சொல்கிறாரு. வேணும்னு தான் சொல்கிறாரு. சீசர்கள் பூரா பார்க்குறாங்க, என்னடா அது இவர் இஸ்ரவேலர் வீட்டுக்கு, அதாவது புறஜாதிகள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் வீம்புக்கு தான் சொன்னார். நியாய பிரமாணத்தை உட்டை தெரிய வேண்டும் என்பதற்காக தான் சொன்னார். ஆனால் 100க்கு அதிபதி பாருங்கள், ஆண்டவரே நீங்கள் வர்றதுக்கு நான் தகுதி கிடையாது, நான் தான் தகுதி கிடையாது, நீங்கள் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு வார்த்தை, நான் ஒரு வார்த்தை போன்னு சொன்னால் ஒருத்தன் போகிறான்.
வான்னு சொன்னால் வர்றான். ஆகையினால நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சொஸ்தமாவான். அதுதான் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்துகிற விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை, ஆமாம், சொந்த ஜனத்துக்கிட்ட அதை பார்க்கவே முடியாது. ஏன்னா சொந்த ஜனம் ஆண்டவர் அந்த அளவுக்கு என்ன செய்யாது? நம்பாது. புறஜாதிகள் நம்புகிற அளவுக்கு யார் நம்ப மாட்டா? சொந்தக்காரன் நம்ப மாட்டான். மற்றவர்கள் நம்ம மீது வைத்திருக்கிற நம்பிக்கை சொந்தக்காரன் என்ன செய்ய மாட்டான்? வைக்க மாட்டான். இது புரியலைன்னா புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால ஆராதனை என்பது உற்சாகமாக இருக்கணும். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து என்ன செய்யணும்? அவரை உண்மையாக துதிக்கணும். அந்த உண்மையில் ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். 39வது பாடல். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடுமே ஆராதிப்பேன் என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். ஏனென்றால் நம்ம வீட்டில் என்னதான் ஆராதித்தாலும் எல்லாரும் ஒன்று கூடி ஒருமித்து ஆராதிக்கும் போது தேவன் அந்த ஆராதனையில் மிகவும் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். உண்மையாக ஆராதிக்கணும், ஆவியோடு ஆராதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால் ஆராதனையை மிஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஆராதனை மிஸ் பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது? எங்கேயாவது உட்காந்துட்டு எதையாவது நான் பார்த்துக்கிட்டு அப்புறம் லேட்டாக வர்றது, அதெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தரை ஆராதிப்பது நம்முடைய உரிமை. அதை நாம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் பாடலாம்.
புகழ்வே இயேசு ராஜனே தேவாட்டு குட்டியே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன். அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீர் பாத்திரரே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர். யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். பார்த்துக் கொள்வீர். யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே.
எல்லாரும் பாடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. நீர் இதுவரை எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரை செய்தவர், இதுவரை நடத்தினவர், இனிமேல் நடத்த போதுமானதுக்கு அதிகமான தேவனாக இருக்கபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே ஆவியானவருடைய மகிமைக்கு நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தாவே,
நீரை ஆட்கொண்டு வழிநடத்துங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.